ஆக்சுவலி எனக்கு சார் தான் சீமான் சார் தான் வரணும்னு ஆசை. பிகாஸ் அவரோட ஐடியாலஜி எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் பேசிக்கலி அவரோட பேஸ் எல்லாமே ஃப்ரம் அக்ரிகல்ச்சர் தான். ஸோ அக்ரிகல்ச்சர் தான் எல்லாத்துக்குமே பேஸு. அவர் பேசுறது எல்லாமே யூரோப் பேஸ் பண்ணி தான் இருக்குமே யூஸ்வலாக. ஏன்னா நான் ஐ ஸ்டேட் இன் யூரோப், எனக்கு தெரியும் அங்கே எப்படி வந்து ஒவ்வொரு கண்ட்ரியும் எப்படி வந்து டெவலப் ஆகுது, ஏன் அவங்க வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அக்ரிகல்ச்சருக்கு தராங்க அப்படிங்கிறது. லைக் ஈவன் இப்போ நம்ம ஸ்டேட் வைஸ் போயிட்டோம்னா பஞ்சாப்ல நான் இருந்திருக்கேன், 2 years இருந்திருக்கேன். ஸோ பஞ்சாப்ல வந்து நான் ஒரு டாக்டர் ஆக்சுவலி. ஸோ அங்கே பஞ்சாப்ல இருக்கும்போது எனக்கு என்ன நான் தெரிஞ்சேன்னா, ஜிடிபி வைஸ்ல நம்ம ஸ்டேட் ஒன்றும் வந்து நம்ம ஸ்டேட் ஃபர்ஸ்ட்ல இருக்குது. பட் பஞ்சாப் ஒன்றும் அப்படி வந்து ஃபர்ஸ்ட் செகண்ட்லலாம் கிடையாது, அவங்களுக்கு வே பேக்ல இருக்காங்க. பட் வாட் ஐ ஃபீல் இஸ் லைக் அவங்களோட அக்ரிகல்ச்சர் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா, பேஸ் வந்து எவ்வளோ நல்லா இருக்குன்னா, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் டாக்டராக இருக்கனால எனக்கு இது நல்லாவே தெரியும். ஏன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் காலையில் டீ காஃபி எல்லாமே ஃப்ரீ அவங்களுக்கு. மத்தியானம் லஞ்சு நைட் டின்னர் எல்லாமே அவங்களுக்கு ஃப்ரீ. எல்லாம் மாட்டேன் எனக்கு தெரிஞ்சு இங்கே யாரும் எதுவும் கொடுக்கறது இல்லை. ஸோ அவங்க வந்து ஜிடிபியில் பெருசாக இல்லைன்னா கூட, சின்ஸ் தேர் அக்ரிகல்ச்சர் பேஸ் இஸ் ஸோ குட், அவங்களால ஈஸியாக ஃப்ரீயான ஃபுட்டு கொடுக்க முடியுது. ஸோ அக்ரி இஸ் எவ்ரி திங். rather than privatization, ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு people should not be rich, state should be rich. ஸ்டேட்டோ கண்ட்ரியோ ரிச்சா இருந்தால் தான் நம்மளுக்கு எல்லாமே ஃப்ரீ. திஸ் இஸ் வாட் யூரோப்பியன் யூனியன் ஃபாலோஸ். அவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா எல்லாமே இலவசமாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க கிட்ட ஒரு 10,000 20,000 இருக்கிறது செலவு பண்ண முடியாது. என்ன செலவு பண்ணுறீங்க, அவங்களுக்கு எல்லாமே கொடுத்துட்றாங்க. எனக்கு முக்கியமாக ஹெல்த் ரொம்ப முக்கியம். ஈவன் டாக்டர்ஸ் நாங்களே வந்து ஜிஹெச்ல போய் அட்மிட் ஆக மாட்டோம், நாங்களே வந்து ப்ரைவேட்டை தான் தேடி போகிறோம். ஆனால் நாங்கள் ஒர்க் பண்ணுறது ஜிஹெச்ல தான், ஆனால் நாங்கள் ஆக மாட்டோம். பிகாஸ் வி நோ த ஸ்டாண்டர்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட். ஸோ வி ஜஸ்ட் கோ டு த ப்ரைவேட். ஸோ இதுதான் எனக்கு பிடிச்சது. எல்லாருமே அவர் சொல்றது எல்லாமே I accept the fact. அவர் ஃபேக்ட் தான் பேசுறாரு. ஸோ since you are stayed in சிமோன் சொல்றது எல்லாமே உண்மைதானா? அதாவது அந்த அப்ரோட் கண்ட்ரீஸ்ல அக்ரிகல்ச்சர் பேஸ் பண்ணி தான் போயிட்டு இருக்காங்க. ஆமா, எல்லாமே அவர் சொல்றது எதுவுமே பொய்யெல்லாம் கிடையவே கிடையாது. நீங்களே வந்து டோன்ட் பிலீவ் மீ, ஜஸ்ட் கோ அண்ட் கூகுள் இட். உங்களுக்கு தெரியும் ஒரு கண்ட்ரி, அவங்களோட கண்ட்ரி பேஸே வந்து அக்ரி தான். யாருக்கு அதே மாதிரி ஒரு பெரிய விமர்சனம் சீமான் போய் சொல்றாரு, அது ஒரு குதிரை மாதிரி குதிரை வாய்ப்பே இல்லை. நீங்க வந்து எல்லா கண்ட்ரியும் சரி ஓகே, இவ்வளோ மினிஸ்டர்ஸ் இங்க இருக்கிறாங்க, யாரா ஒருத்தர்கிட்ட அக்ரிகல்ச்சர் லேண்ட் இல்லைன்னு மட்டும் கொஞ்சம் ப்ரூவ் பண்ண சொல்லுங்களேன். இவங்க கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையுமே இருக்கு. அக்ரி இஸ் த பேஸ். நீங்க சாப்பாடுக்கு என்ன பண்ண போறீங்க? சில பேர்லாம் சொன்னாங்க, சில டைம் ஐ ஹர்ட் வந்து டாக்டர் என்ன நீங்க வந்து மாடு மேய்க்க போறீங்க. நான் சொல்றேன் அது எவ்வளவு கேவலமா அது பண்றாங்கன்னா, மாடு மேய்க்கிறது வந்து ரொம்ப அசிங்கமா பேசுறாங்க. யூ நோ சம்திங், நான் ஒரு அனஸ்தெட்டிஸ்ட் ஓகேவா. ஆனா நான் வந்து இப்போ வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு அக்ரி லேண்ட் இருக்கு, பட் நான் வந்து ஒரு ஸ்டெபிளைஸ்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஒன்ஸ் ஐ ஏர்ன் த அமௌண்ட், நான் வந்து பேக் டு ஃபார்ம் தான். நான் என்னோட பேசிக் இது வந்து நான் ஃபார்முக்கு தான் போக போறேன். திஸ் இஸ் நாட் அக்ரி மேல தான். மதுரை சார்பாக புகைப்படம் எடுக்க வேண்டும், அனைவரும் மேடைக்கு அருகே வருவோம். நான் மட்டும் இல்ல, பட் many people. மதுரை சார்பாக புகைப்படம் எடுக்க வேண்டும், அனைவரும் மேடைக்கு அருகே வருவோம். Because future is not about privatization or earning money. Earning money is not important. Earning food is important. So நம்ம agriculture is very important. So basically நானே வந்து அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வீட்ல எல்லாம் வர சொல்லிட்டாங்க. நான் ஒரு டாக்டர், பட் நானே ஐம் பிளானிங் டு கோ பேக் டு மை farmland and start my own agriculture. ஸோ எனக்கு விவசாயம் தான் முக்கியம். எங்க ஃபாதர்ஸ் எல்லாம் வந்து 4 fathers எல்லாமே ஃபார்மர்ஸ் தான். ஸோ எனக்கும் அதை தான் கண்டினியூ பண்ணுவோம். பிகாஸ் அங்கேருந்து தான் வருமானமே. அது இல்லாமல் என்ன பண்ண போகிறோம் நம்ம ஒன்றும் தெரியல. இங்கே நான் சிட்டியில் வரேன், சிட்டியில் எல்லாமே வந்து எதுவுமே ஆத்தென்டிக்கா இல்லை, எல்லாமே வந்து கலப்படம் தான் இருக்குது. எல்லாமே எனக்கு இங்க இருக்கவே ஆக்சுவலா பிடிக்கல. பட் இங்க வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அந்த பேஸ் அதனாலதான் இங்க இருக்குமே தவிர, பட் கண்ட்ரி அவர் சொல்ற மாதிரி எப்போ வந்து இந்த ஊர் வந்து ரொம்ப க்ரௌடடா இல்லாம நம்மளுக்கு வந்து எல்லா ஃபெசிலிட்டியும் கிராமத்துக்கு வந்துருச்சுன்னா, there is no need to stay here. இங்க இப்போ ஓவர் பாப்புலேஷன். ஸோ ஆக்சுவலி எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், அவரை இறக்குனதே நம்மளோட சீட்டை கம்மி பண்றதுக்கு தான். ஸோ எக்ஸ்பெக்டிங் பெஸ்ட். பிளான்டு தான் இது. வாட் டு சே, என்டிகேவோட ஓட்ஸை கம்மி பண்றதுக்கு தான் இது.
ஸோ அண்ட் ஐ சம்டைம் ஃபீல் கி எப்படி வந்து பீப்புள் ஆர் பியாஸ்ட் ஃபார் ஒரு ஒரு அது பேர் என்ன டிவி மேலேயும் ஒரு மீடியா மேலே எப்படி இவ்வளோ இதுவாக இருக்காங்க கன்சர்னாக ஒரு மனுஷன் இவ்வளோ கத்துறாரு அக்ரியை பற்றி பேசுறாரு. அது நான் வெளியே இருந்துட்டு வந்த போது எனக்கு இவரோட பேச்சு வந்து அவ்வளோ இதுவாக இருந்தது. மை காட், இவ்வளோ ஐடியாலஜியா. நான் எனக்கு ஆக்சுவலாக பாலிடிக்ஸ் பிடிக்கவே பிடிக்காது, தெரியவும் தெரியாது. பட் ஆஃப்டர் ஹி கேம் இன் டு திஸ் ஐ ஸ்டார்டட் வாட்சிங் வாட் இஸ் பாலிடிக்ஸ். ஐ ஸ்டார்டட் லேர்னிங் வாட் இஸ் பாலிடிக்ஸ் இஸ் ஆல் அபவுட். அப்படி ஒரு லீடர் தான் நம்மளுக்கு அவங்களோட தொண்டர்கள் வந்து அவங்க லீடர் மூலியம் என்ன பண்றாங்களோ அதான். நவ் ஐ ஸ்டார்டட் லேர்னிங். நான் புக்ஸ் வாங்க ஆரம்பிச்சிட்டேன், பாலிடிக்ஸ் பத்தி, ஜியோ பாலிடிக்ஸ் பத்தி எல்லாமே படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ என் லீடர் எனக்கு அதுதான் சொல்லி தராரு. ஸோ அவர் தான் பெஸ்ட்.